வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஜூன் மாத பலன்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஜூன் மாத கிரக அடைவுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா, ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன், குரு இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்தின் முதல்லையே வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் இந்த ராசியிலே இருக்க போகிறாங்க. அடுத்து அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 12ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று வராரு இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் அதே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக மொத்தம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதியில் ராசியிலே சூரியன், புதன், குரு, சுக்கிரன், 2ஆம் பகுதியில் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகுந்த ஆளுமை கிரகங்களாக இருக்க போகுது. ஏன்னா ராசிக்கு அதிபதி முதல் பாதியில் ராசியிலே இருக்கிறார். சுக்கிரன்றவர் முதல் பாதியில் ராசியிலே இருக்கிறார். 2ஆம் பாதியில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வருவாய் அதிகமாக இருக்கு. நீங்கள் எதற்காக காத்துட்டு இருந்தீங்களோ, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல பணம் வராமல் கிரெடிட்டுக்கு நிறைய கொடுத்துருப்பீங்க. அந்த பணம்லாம் வராமல் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களுக்கு மேலாக. ஏன்னா அந்த சுக்கிரன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக அந்த ராகுவோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 12ஆம் இடத்திற்கு அப்படி விரயஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதனால் 60 நாட்களாக பணம் வராமல் கிரெடிட்டுக்கு கொடுத்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பண வருவாய் அதிகமாக காத்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் உங்களை ஏமாத்திட்டுலாம் போயிருப்பாங்க. நண்பர்களாக இருந்திருப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் நம்பி கொடுத்துருப்பீங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலமாக அவங்க இருக்கிற இடமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் உங்களுக்கு அந்த நண்பரை பற்றிய உண்மையான சொரூபம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொண்டு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க போகுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மிகுந்த ஒரு சந்தோஷமான மாதம் தான் சொல்லணும். பண வருவாய் அதிகமாக இருக்க போகுது. அதே சமயத்தில் அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியாகக்கூடியவர் பார்த்திங்கன்னா தொழிலில் மிக விரைவாக சின்ன வளர்ச்சியை கொடுக்க போகிறார். ஏதாவது இடம் மாற்றம் பண்ணணுமா, இல்லை எங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த மாதிரியாக ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணீங்க. உக்ர தெய்வ படத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது காளி, பிரத்யங்கரா, அதே சமயம் வாராகி இந்த மாதிரியான தெய்வ படத்தை நீங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலோட லாபமாகப்பட்டது அதிகரிக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் அந்த தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. எதனால அந்த நஷ்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறீங்க. பட் ஆனாலும் வந்து அந்த நஷ்டம் எதனால வருதுன்னு தெரியல. அந்த ராகுவோட அந்த ஒரு பவரை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை அந்த தொழில் ஸ்தாபனத்தில் வச்சிங்கன்னா திருஷ்டி தோஷம் முதல்ல இருக்காது. திருஷ்டி தோஷத்தினால உங்களுக்கு நிறைய உடல் சுகவீனங்கள்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். அதாவது தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் இந்த மாதிரியான தெய்வ வழிபாட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலில் நிறைய வளர்ச்சி இந்த மாதம் காத்துட்ருக்குது. இதை கரெக்டாக நம்ம பண்ணினாலே மாதம் கிரகங்கள்
பெயர்ச்சி ஆகும்போது நீங்கள் எந்த மாதிரியாக இருக்கணுன்றதை நம்ம பதிவை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாதம் இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு தேடுறவங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, திடீர்னு நம்ம செவ்வாய் பயிற்சி ஆகுறாரு, குரு பயிற்சி ஆயாச்சு, உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய கோச்சார ரீதியாக. ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னது, எங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நான் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒரு தெய்வ வழிபாட்டை சொல்லியிருப்பேன். அந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்கல, எனக்கு ஜனவரி மாதம் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் போனது போட்டும் நீங்கள் என்னுடைய பதிவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சஷ்டி விரதம், அதாவது சஷ்டி விரதத்தை விட முருகனுடைய தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே வாருங்க. இது முருகனுடைய வழிபாடு பண்ண உங்களுக்கு, ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ஆட்சி பெறதுனால நீங்கள் அந்த முருகன் வழிபாடை எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்ருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் வேலை எல்லாருக்குமே கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்திலேயே மாதத்தின் பிற்பகுதியில் அந்த சூரியன் புதன் சுக்கிரன் வர்றதுனால, சூரியன் எந்த ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ இல்லை ராசியிலேயே இருக்கும்போது நிரந்தர வருமானம்ன்றது அந்த காலகட்டத்தில் வந்துடும். அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்கள் ஒருத்தர் விடாமல் எல்லோருக்குமே, வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்க போகுது. எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது முருகன் வழிபாடு பண்ணுங்கள், அடுத்து பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். எந்த மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ துளசி மாலை சாத்தினீங்கன்னாலே போகிறோம். உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புன்றது கை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சிறு தடைகளை கொடுக்க போகிறாரு. கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்திலிருந்து அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் தொழிலில் நிறைய சிக்கல்களை தந்தாலும் மிகப்பெரிய அளவலாவிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பகவானாக தான் இருப்பார். ராகு இருக்கக்கூடிய இடத்துல சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் நம்மளுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். உங்களுடைய லாபங்கள் எல்லாமே அதிகமான ஒரு அளவில் தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான மாதம் தான் சொல்லணும். நகை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கு ஒரு சிறந்த மாதம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் ஆபரணங்கள்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த நகையெல்லாம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் சில பேர் இது வரைக்கும் சேவிங்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 500 ரூபாய் இந்த மாதத்தில் ஒரு எஃப்டிலையோ ஆர்டிலையோ கொண்டு போட்டிங்கன்னா, ஆர்டியில் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடனை அடைக்கிறவன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த வேலையெல்லாம் நீங்கள் ஒரு முனைப்போடு பண்ணலாம். கடனை அடைக்கணும், நம்ம ஒரு 1000 ரூபாயாவது அவங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 1000 ரூபாய் இந்த மாதத்தில் போய் கொடுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த மாதத்துலேருந்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சுலபமாக வந்து சேரும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதக அமைப்பு படி தசாபுத்தி பலன்படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.